நான் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முத்தியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் 2024 பாஸ் அவுட் ஆனேன். நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ட்ரை பண்ணேன். சாஃப்ட்வேர் ஃபீல்டில் 6 months ட்ரை பண்ணேன், ஓனர் ட்ரை பண்ணேன். அங்கே எனக்கு ஜாப் கிடைக்கல. அதேமாரி அங்கே வந்து ரவுண்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகிற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், வேறு எதுவும் கிடைக்கல. அப்புறமேட்டு ஒன் டே கால் வந்துச்சு. கால் பண்ணி டேஃப் இன்ஃபோடெக்கில் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ரியல் டைம் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் வந்து ஊரில் இருந்தேன், நாமக்கல்லில் இருந்தேன். சரி, இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, கோர்ஸ் எப்படி என்கொயரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். கோர்ஸ் என்கொயரி பண்ணுறப்ப அவங்களோட ப்ளேஸ்மெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் காமிச்சாங்க. அதேமாதிரி ரியல் டைம் இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. எனக்கு அது வேலிடாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு 4 to 5 டேஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்து ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். நான் ப்ளேஸ் ஆகிருக்கிறது வந்து நெட் ஆக்சஸ்னு ஒரு கம்பெனி. சேலரி பேக்கேஜ் வந்து 2.4 LPA சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கோடிங் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 3 to 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். அதேமாரி ஜிடி இதெல்லாம் வராதவங்க, ஆப்டிடியூட், ஜிடி, கோடிங் இதெல்லாம் வராதவங்க, ஐடியில் போகணுன்னு கோலோடு இருக்கிறவங்க, நெட்ஒர்க்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கே நெட்ஒர்க் ஃபீல்டு இருக்கிறது தெரியாது. டேஃப்னிலேருந்து கால் பண்ணதுக்காக தான் நெட்ஒர்க் ஃபீல்டு இருக்குன்னே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஃப்னி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது. தேங்க்யூ ஃபார் டேஃப்னி.